எருசலேமுக்கு போக வேண்டிய யோசேப்புடைய குடும்பத்தாரை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இந்த 2வது அதிகாரத்துல பெத்லகேமுக்கு போக வேண்டிய சாஸ்திரிகளை எருசலேமுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கிறார். What do we see in chapter 2 of Matthew's Gospel? மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் பார்க்கிறது என்ன? பிறந்த ராஜாவுடைய துதி, பிறந்த ராஜாவுக்கு வந்த சதி, பிறந்த ராஜாவுக்கு அருளப்பட்ட பாதுகாப்பு. பிறந்த குழந்தை துதிக்கப்பட்டது. எந்த குழந்தை துதிக்கப்பட்டதோ ஆராதிக்கப்பட்டதோ அதே குழந்தை கொல்லப்படத்தக்கதாக சதி செய்யப்பட்டது. கிராமத்தின் ராஜாவாகிய இயேசுநாதரை தொழுது கொள்வதற்கு 2 முக்கியமான அடிப்படையான அம்சம் தேவை. அந்த 2 முக்கியமான அம்சம் இல்லாவிட்டால் இந்த இயேசுநாதரை தொழுது கொள்ளுதல் ஆராதனை தப்பாக இருக்கும். 2 ரொம்ப அவசியம். அந்த 2ம் இந்த சாஸ்திரிகளுக்கு அருளப்படுகிறது. குழந்தையை தொழுது கொள்ளும்படியாக ஒரு கூட்டம் இருக்கிறதோ அதே குழந்தையை கொல்லத்தக்கதாக இன்னொரு கூட்டமும் இருக்கும்.